எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபி தோழர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அன்று தொடர் இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக, அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது எவ்வாறு வாழ வேண்டும் என்று விதியை செய்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை நடைமுறைப்படுத்துமாறும், என்னென்ன காரியங்களை தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் மாதம் எம்மிலே இருந்து பிரிந்து 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ரமதான் மாதத்திலே எம்முடைய வணக்கங்கள் எவ்வாறு இருந்தது, ரமதான் சென்றதற்கு பிறகு எம்முடைய வணக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது? யாரெல்லாம் ரமதான் மாதத்தை வணங்கினார்களோ அது ரமதான் சென்றவுடன் தங்களுடைய வணக்கங்களை நிறுத்தி கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு ரமதான் மாதம்தான் கடவுள், இறைவன். அதனால் அவர்கள் ரமதான் மாதத்தை வணங்கினார்கள். யாரெல்லாம் ரமதான் மாதத்தில் அல்லாஹை வணங்கினார்களோ, ரமதான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்தார்களோ அவர்கள் ரமதான் மாதம் சென்றாலும் வணக்கம் செய்வார்கள். ஒரு மூமின், ஒரு முஸ்லிமானவன் ரமதான் மாதத்திலே அவன் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ரமதான் மாதத்தில் ஒரு முஸ்லிமானவன் செய்த வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை எவ்வாறு நாங்கள் தெரிந்து கொள்வது? இப்னு உஸைர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய விரிவுரையிலே சொல்லும்போது சொன்னார்கள், ரமதான் மாதத்திலே செய்ததை போன்று ரமதான் கழிந்த பிறகும் அவ்வாறு வணக்கம் செய்து கொண்டிருந்தால் அந்த மனிதனுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். யாரெல்லாம் ரமதான் மாதத்தோடு தன்னுடைய வணக்கங்களை நிறுத்திக் கொள்கிறார்களோ அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, புனிதமிக்க ரமதான் அந்த மாதத்தில் எத்தனையோ பேரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தஆலா அருளை வழங்கி விட்டான். எத்தனையோ நரகவாதிகள் என்று அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்பட்டும் அந்த மாதத்திலே அவனுடைய இறைஞ்சுதல், கெஞ்சிகையும், அழுகையும், வணக்கமும் அந்த நரகத்திலே இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலை கொடுத்திருக்கின்றான். எனவே ஒரு மூமினானவனாக, அல்லாஹ்வை பயந்தவனாக நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் ரமதானில் வணக்கம் செய்ததை போன்று அடுத்த ரமதான் வந்தாலும் நாங்கள் விடுபடாமல் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்விடத்திலே மிக மிக விருப்பமான அமல்கள் எதுவென்று பார்த்தால் குறைவான அமலாக இருந்தாலும் அதை நிறைவாக தொடராக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ரமதானில் விடிய விடிய தொழுதோம், ரமதான் முடிந்தவுடன் ஃபஜ்ருடைய தொழுகை கூட கிடையாது, எந்த விதமான வணக்கமும் கிடையாது என்று சொன்னால் இது அல்லாஹ் விரும்பக்கூடிய வணக்கம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மேலதிகமான ஒரு 2 ரக்காயத்தை தொழுது வந்தாலும் அது தொடராக செய்யப்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை விரும்புகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு மனிதனிடத்திலே தூய்மை, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்கிறார் என்பதற்குரிய அடையாளம் அவன் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை தொடராக செய்யக்கூடியவனாக இருப்பான். அதை விட மாட்டான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து விட்டு விட மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, ரமதானுடைய காலங்களில் பள்ளி வாயிலை நிறைந்து காணப்பட்டார்கள். ரமதானிலே நிறைந்து காணப்பட்டார்கள். ரமதான் முடிந்ததற்கு பின்னாடி
அவர்களை காணவில்லை. இங்கே சென்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் நம்மளை பார்க்கவில்லையா? அல்லாஹ் நமது கடமையை தீர்மானிக்கவில்லையா? வணக்க வழிபாடுகளை ஏனைய மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கவில்லையா? எனவே யாருக்கெல்லாம் ரமலான் மாதம் இறைவனாக இருந்ததோ அவர் ரமலானில் மாத்திரம் வணக்கம் செய்தார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்வார்களோ அவர் ரமலானிலும் செய்வார்கள், ரமலான் அல்லாத காலங்களிலும் வணக்கங்களை செய்வார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நம்முடைய மறுமைக்கான பயணத்தில், நிரந்தரமான மன்னரை வாழ்வுக்கான பயணத்தில் நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய அமல்கள் தான் பிரதானமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் வழங்கக்கூடிய சுவர்க்கம், இவைகளை அல்லாஹ்வை அடைவதற்கு, அல்லாஹ்வுக்கு அடியான் வழிபடுகிறார் என்பதை காண்பிப்பதற்கு வணக்கங்களை கொண்டு நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். இபாதத்துக்கு நம்முடைய நிறைந்திருக்க வேண்டும். பேருக்கும் புகழுக்கும் இல்லாமல் படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டியே நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு நீயத்தோடு வணக்கங்களை நாங்கள் ஈடுபட கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வணக்க இபாதத்துடைய வழியிலே வரும் பொழுது இந்த பிரதேசத்திலே சில தேவைகள் இருக்கின்றது. இந்த மஹல்லாவாசிகளுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அதில் எல்லோரும் கூட்டு சேரும் பொழுது இலகுவாக முடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பல வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது. நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுக்காக நாங்கள் எதை வக்ஃப் செய்திருக்கிறோம்? எத்தனையோ இபாதத்துக்கள் இருக்கிறது, எத்தனையோ வணக்க வழிபாடு இருக்கின்றது. சில வணக்க வழிபாடுகளில் வாழ்க்கையில் ஒருக்காவது நாங்கள் செய்யணும். உதாரணமாக ஒரு 6 நோன்பு ஷவ்வாலுடைய மாதம் வாழ்க்கையில் ஒருக்காவது பிடிக்கிறது இல்லையா? திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை வியாழக்கிழமை பிடிக்கின்ற நோன்பு வாழ்க்கையில் ஒரு தரமாவது பிடிப்பதில்லையா? ஐயாம பீத் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 வரக்கூடிய நோன்பு 70,000 மைல்கள் தூரம் நரகத்தை விட்டு தூரமாக கூடிய அந்த நன்மை இந்த சுன்னத்தான நோன்புக்கு இருக்கின்றது. ஹரீஃப் என்று சொல்வார்கள் அரபியில். இந்த நோன்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒருக்காவது பிடிக்கும். இப்படி எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது, வாழ்க்கையில் ஒருக்காவது நாங்கள் செய்திருக்கிறோம். எத்தனையோ வணக்கங்கள் அவ்வாறு நம்மிடத்தில் கிடையாது. எனவே அதற்காக நாங்கள் உற்சாகப்படணும், ஆர்வப்படணும், தேட்டம் எடுக்கணும், முயற்சிக்கணும். அந்த வகையிலே தான் இந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு பள்ளி வாயலுக்கான காணியை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இந்த காணியுடைய எதிர்பார்ப்பு, இந்த மஹல்லாவுக்கு ஒரு பாடசாலை கிடையாது, இந்த பிரதேசத்துக்கு முஸ்லிம் மகளிர் பாடசாலை கிடையாது, ஒரு அரபு கலாசாலை கிடையாது, ஒரு பெண்கள் அரபு கலாசாலை கிடையாது, ஒரு முஸ்லிம் கலாச்சார ஒரு மண்டபம் கிடையாது. இவைகள் எல்லாமே இந்த பிரதேசத்துக்கு தேவையான ஒரு அம்சமாக இருக்கின்றது. பல வருஷங்கள் இதனை பற்றி பேசப்படுகின்றது, பல வருஷங்கள் இதனை பற்றி யோசிக்கப்படுகின்றது, கூட்டங்கள் கூடப்படுகின்றது. ஆனால் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற சரியான ஒற்றுமையும் சரியான பலமும், நமக்கு இருக்கின்ற தேற்றத்தில் ஏற்படக்கூடிய பலவீனம் பாரிய திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுகின்றது, நன்மை இல்லாமல் ஆக்கிவிடுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இப்பொழுது இந்த மஹல்லாவில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளி வாயிலுக்காக வேண்டி நாங்கள் ஒரு காணியை வாங்குவோம். இந்த பிரதேசத்திலே பெரிய காணிகளை போய் பார்க்க முடியாது, குறைந்து விட்டது. 50 அடி 20 அடி 40 அடி 100 அடிக்குள்ளே தான் வாங்கலாம். ஏக்கர் கணக்கில் கட்டடங்கள் கட்டக்கூடிய வகையில் காணிகளும் குறைந்து விட்டது. எனவே அப்போ இது ஒரு வக்குஃப். இந்த காணியை நாங்கள் வாங்கி கொடுப்பது என்பது ஒரு வக்குஃபான இருக்கின்றது. வக்குஃப் என்றால் என்னது? நாங்கள் மரணித்தாலும் எங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். சிலர் உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருப்பார்கள், அவர்கள் மரணித்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு பாவம் போய்கொண்டே இருக்கும். சம்பாதித்து வைத்திருப்பார்கள், அந்த சம்பாத்தியத்தை தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர பிள்ளைகள், தன்னுடைய மருமக்கள்மார்கள் எல்லாரும் சேர்ந்து வீணாக செலவழிப்பார்கள்.
மதுபோதையிலும் சூதாட்டத்திலும் வீணாக தொழுகை இல்லாமல் ஜக்காத்து கொடுக்காமல் வராசத்துடைய சட்டங்களை பேணாமல் இப்படி செலவழிப்பார்கள். சேர்த்து வச்சுட்டு மரணிச்சிட்டார், அவருக்கு பாவம் போய்கொண்டே இருக்கும். இதே போல இன்னும் ஒரு மனிதர், அவர் சம்பாதித்தார், முறையாக வசியத் செய்தார், முறையாக அதை வக்ஃப் செய்தார் என்றிருந்தால் அதற்கான நற்கூலி அந்த மனிதருக்கு போய்கொண்டே இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் மரணிப்பதற்கு முன்னாடி என்னுடைய மரணத்துக்கு பிறகும் எனக்கு நன்மைகள் வந்து சேர்வதற்கு நான் செய்த நன்மை என்ன, எதை நான் வக்ஃப் செய்திருக்கிறேன்? ஒரு கிணறு கட்டி கொடுத்திருக்கிறேனா, ஒரு பள்ளிவாச கட்டி கொடுத்திருக்கிறேனா, ஒரு பூமியை வாங்கி அல்லாஹ்வுக்காக கொடுத்திருக்கிறேனா, என்னுடைய பெற்றோர்களுக்காக ஒரு பூமியை ஒரு தானமாக கொடுத்திருக்கின்றனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி அம்வாலிஹிம் சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் என்றால், தன்னுடைய பணத்திலே, தன்னுடைய வசதியிலே இருந்து, பொருளாதாரத்திலே இருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் தெரிந்தும் தெரியாமலும் அல்லாஹ்வுக்காக அள்ளி வழங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான நற்கூலி இருக்கின்றது. ரெண்டு விஷயத்தை அவர்கள் பயப்படுவார்கள். வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மாராயம் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எதற்காக பயப்படுவார்கள்? மரணத்துக்கு பிறகு எனக்கு என்ன நடக்குமோ அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் செய்த அந்த இன்ஃபாக், நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்த அந்த செலவினம், அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள். வலா ஹும் யஹ்ஸனூன், கவலைப்படுவார்கள். என்ன கவலை? மௌத்துக்கு பிறகு என்னுடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன, என்னுடைய சொத்துடைய நிலைமை என்ன, என்னுடைய குடும்பத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மாராயம் சொல்லுகிறான், வலா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்வோம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போறதுக்கு, ஒரு போராட்டத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிறார்கள். சரியான வறுமை, எந்த அளவுக்குன்னா ஜெய்ஷுல் உஸ்ரா, வறுமையான படை என்று சொல்ற அளவுக்கு வறுமை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையா, அல்லாஹ்வுக்காக செலவழிக்கணுமா, 300 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். எப்படி கொடுக்கிறார்கள்? அந்த 300 ஒட்டகத்தில் எவ்வளவுக்கு பொதிகளை சேர்க்க முடியுமோ, எவ்வளவுக்கு பாரம் அதில் ஏற்ற முடியுமோ, உணவு பண்டங்கள், தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அதிலே சுமந்து 1000 தீனார்களையும் கொடுத்து அந்த தபூக் என்ற அந்த போர்க்களத்துக்கு அனுப்புவதற்கு உதவி செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா லர்ர உஸ்மான் மா அமில பாத ஹாதல் யௌம். உஸ்மானே, இந்த நாளைக்கு பிறகு நீ என்ன செய்தாலும் அந்த செயல் ஒரு நாளும் உனக்கு தீங்காக பாவமாக ஆகாது என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் நம்முடைய ரப்புக்கு மத்தியிலே, நமக்கும் ரப்புக்கும் நாம் ரப்போடு பேச வேண்டும். எப்படி? அல்லாஹ்வுக்காக நான் இப்படி செய்கிறேன் என்ற நிலை நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கும் பொழுது அதனை மீண்டும் கொடுக்காமல் அல்லாஹ் எங்களை மரணிக்க மாட்டான். எங்களுக்கு மௌத் வராமல் இருக்காது. அல்லாஹ் நம்ம எவ்வளவுக்கு கொடுக்கின்றோமோ அதை பன்மடங்காக்கி இந்த உலகத்திலும் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் ஒரு சம்பவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயலை அதிகரிக்க வேண்டும், மஸ்ஜித் நபவி கொஞ்சம் பெருசாக்க வேண்டும். இன்றைக்கு மஸ்ஜித் நபவி என்னவென்றால், அந்த காலத்தில் மதீனா என்ற ஊரு தான் இப்ப மஸ்ஜித் நபவி. உலகத்திலே ஒரு ஊர் பள்ளி வாயலாக மாறியதென்றால் அது மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் நபவி என்ற இப்போது இருக்கின்ற அந்த மஸ்ஜித் நபவி ஒரு காலத்தில் அதுதான் மதீனா என்ற ஊர். இன்றைக்கு அது மஸ்ஜித் நபவியாக மாறி இருக்கின்றது. அதை விசாலமாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதை விசாலமாக்க வேண்டும். அதே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காணியை வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாள் வரும் வரைக்கும் அதிலே தொழுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள்,
குர்ஆன் ஓதுகிறார்கள், ஸலவாத்து சொல்லுகிறார்கள், என்னென்ன வணக்கம் செய்கிறார்களோ அவை அனைத்திலும் அன்னாருடைய மன்னரை அல்லாஹ் ஒளிமயமாக்கி கொண்டிருக்கின்றான். ஒருமுறை மதீனாவிலே தண்ணி கஷ்டம் ஏற்படுகின்றது. பேரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கு, ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலே ஒரு யகூதிக்குரியது, அதிலே தண்ணிகளை விற்கிறான். மக்களுக்கு பெரிய விலையை கொடுத்து வித்துக்கிட்டு இருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை வாங்க போனார்கள். தரமாட்டேன்னு சொன்னான். தண்ணி நல்லா விற்கிது, கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினார்கள். ஒவ்வொரு பகுதியாக வாங்கி முழுமையாக வாங்கினதுக்கு பிறகு அதனை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்கள். அந்த கிணத்திலிருந்து இன்று வரைக்கும் நீரை கொண்டு மக்கள் பயனடைகிறார்கள். இதுதான் வக்ஃப். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வாழ்வில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அருளை நாடி நாங்கள் எந்த வக்ஃபை செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நலவை அடைய முடியாது, நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் செலவினம் செய்யாத வரை நீங்கள் நலவை அடைய முடியாது. நலவு என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய பதில் அது சொர்க்கமாக இருக்கின்றது. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, எது உங்களுக்கு லட்சியம் நினைக்கின்றீர்களோ அதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள், நீங்கள் சுவனத்தை அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் இறங்குகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தோட்டம் இருக்கின்றது, பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். அதில் எத்தனையோ பழங்கள் இருக்கின்றது, ஈச்ச மரங்கள் இருக்கின்றது, இன்னொன்று பல வர்க்கங்கள் இருக்கின்றது. இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்ய வக்ஃப் செய்ய போகிறேன் சொல்கிறார்கள். எதனால அபூ தல்ஹா? அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் தெரிந்து விட்டேன். சுவனம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் விரும்புவதை தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் வாசித்து விட்டேன், படித்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், இதை நான் கொடுக்கின்றேன். இதுதான் சஹாபாக்கள், இவர்கள் நபித்தோழர்கள். அல்ஹம்துலில்லாஹ், தன்னுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் அந்த தோட்டத்தில் இருந்த வண்ணம் பறித்த பழங்களை கூட அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்துவிட்டு வெளியேறுங்கள், அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்து விட்டேன், இதற்கான கூலியை நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தனவந்தர், ஒரு கொடைவல்லல் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வது என்பது எந்த நேரத்தில் எதற்கு தேவை இருக்கின்றதோ அதை தெரிந்து நாங்கள் செய்ய வேண்டும். பேருக்குமாக புகழுக்குமாக நன்றி தெரிவிக்கும் என்பதற்காக அவ்வாறு இல்லாமல் நாங்கள் போட்டு அல்லாஹ்வுடைய விஷயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஒரு உண்மையான மோமின் ஆசையோடு இருப்பான். ஒரு நல்ல காரியத்துக்கான வழிகள் எங்கே வருகின்றது அதில் நான் ஒருவனாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டும். எனவே நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல அமலை செய்வதற்கு வழிகளை காட்டும் பொழுது அதில் நாங்களும் ஒரு ஆளாக இணைந்து கொள்ள வேண்டும். எப்படியோ சில காரியங்கள் நடந்துவிடும், ஆனால் நாம் பங்காளி இல்லாமல் இருந்தால் நாங்கள் அதிர்ஷ்டசாலி கிடையாது, துரதிர்ஷ்டவசமானவர்களுக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். எனவே ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த பிரதேசத்திலே ஒரு மையவாடி கிடையாது, இந்த பிரதேசத்துக்கு பாடசாலை, இந்த பிரதேசத்துக்கு அரபு கலாசாலைகள், இந்த பிரதேசத்துக்கு இஸ்லாமிய கலாச்சாரங்களை கொண்ட மண்டபங்கள் இப்படியான தேவையாக இருக்கின்றது. எனவே இந்த தேவையை விரும்பி யோசித்து ஒரு குழு இந்த உடனடியாக நாங்கள் காணியை நாங்கள் வாங்க வேண்டும், அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். 1500க்கும் மேற்பட்ட குடும்பம் வாழுகின்ற இந்த கிராமத்திலே ஒரு 1000 குடும்பம் சேர்ந்தாலும் கூட, ஒரு குடும்பத்துக்கு ஒரு 30,000 40,000 50,000 செய்தாலும் கூட 5-6 கோடிக்கு மேலே நம்ம சேர்த்துடலாம், தலைக்கு மேலே வெல்லும். அதனால் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்திலே நாங்கள் கொடுக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பான். நம்முடைய மன்னரை ஒளிமயமாகும், நம்முடைய பெற்றோருடைய பெயரிலும் கூட நாங்கள் இந்த தர்மத்தை செய்யலாம். அதற்காக நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றம் என்ற பெயரில், மஷூரா என்ற பெயரில், விமர்சனம் என்ற பெயரில் பிரிந்து விடாமல், குதர்க்கம் பேசாமல் ஒன்றுபடுவோம். இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு
இதை செய்வதற்காக நாங்கள் வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மன்னரைக்கான மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு அமலை நாங்கள் செய்து கொண்டோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக. நல்ல கர்மங்கள் செய்வதற்கான மனோ வலிமையும் செல்வ செழிப்பையும் வழங்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.